بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினி எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற வணக்கங்களில் மிக மேலான வணக்கமாக இருக்கக்கூடிய ஜும்ஆ என்கின்ற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ்விற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், மறைவில் செய்யக்கூடிய பாவங்கள். அன்பிற்கு இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஃமினாக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் கேட்டாலும் உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்ன என்று யாரிடத்தில் கேட்டாலும் ஒரு முஃமினாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய, ஏன் இஸ்லாத்தை ஏற்காத மாற்று மத நபர்களாக இருந்தாலும் சரி, அதிகமானவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நான் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நேசத்தையும் பாசத்தையும் பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். எனவே தான் நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஐவேளை தொழுகை எதற்காக தொழுகிறோம்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், நேசத்தை பெற வேண்டும். ரமலான் மாதம் வந்து விட்டால் 30 நாளுடைய நோன்பையும் சரிவர பிடித்தாக வேண்டும் என்கின்ற எண்ணம் எதற்காக வருகிறது? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும். இப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எதற்காக அமல் செய்கின்றோம் என்று கேட்டால், நம்முடைய பதில், நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? நாளை மறுமை நாளில் சொர்க்கம் நுழைய வேண்டும், அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாளை மறுமை நாளில் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த செயல்களை, அமல்களை நான் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய நீங்களும் நானும், அதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்க மனம் கொண்டிருக்கின்றோம். என்ன?
இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த சொர்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய அந்த அமல் நாளை மறுமை நாளில் எனக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்கலாம். சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்தான் என்றாலும் கூட அந்த அமல் நாளை மறுமை நாள் வரை எனக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை அவ்வப்போது நம்முடைய உள்ளத்தில் அசை போடுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த அளவுக்கு அமல்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த அமலை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு சில தீமைகள் பாவங்களின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த அமல்களை எல்லாம் அழித்து விடுகின்றான். என்ன பாவம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ், நீங்களும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லஅனமன் அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு கூட்டத்தார் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? பிஹஸனாத்தி அம்சாலின் ஜிபாலின் திஹாமா, திஹாமா மலையளவிற்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். இது நம்மிலே அதிகமாக தெரிந்த ஹதீஸாக இருக்கலாம். இதை நம்முடைய உள்ளத்தில் ஒருவரை அசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்வில் கவனத்தை செயல்பட வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் வருவார்கள்? மலையளவிற்கு, திஹாமா மலையளவிற்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். சாதாரணமாக வரமாட்டாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களுக்கு கட்டுப்படாமல் ஹலால் ஹராம்களை பேணி வாழாமல் தன்னுடைய மனோயிச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்களை பற்றி இங்கு பேசப்படவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அமல் செய்திருப்பார்கள். அவருடைய நன்மையுடைய அளவு எவ்வளவு? மலையளவிற்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களை எல்லாம் வரத்தப்பட்ட பஞ்சை கொண்டு ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கத்திற்காக செய்த அமல்கள் தான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நேசத்தையும் பாசத்தையும் பெற வேண்டும் என்று செய்த அமல்கள் தான். ஆனால் நாளை மறுமை நாளிலே அது பலனில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்கள் நாம் பயத்தோடு கேட்கின்றார்கள், சிஃப்ருன் லனா ஜல்லின் லனா, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال اما ان من اخوانكم ومن جلدتكم, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். நீங்கள் எவ்வாறு இரவிலே எழுந்து தொழுகின்றீர்களோ அதே போன்று தொழக்கூடியவர்கள் தான். என்றாலும் அந்த கூட்டத்தார் அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடிய நேரம் என்று வந்துவிட்டால், தனிமை என்று வந்துவிட்டால், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னோடு இருக்கக்கூடிய மக்கள் பார்க்காத நிலை என்று வந்துவிட்டால், அல்லாஹ் மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த வேளையில் அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எக்ஸ்ட்ரா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலே வரம்பு மீறி செயல்படுவார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளம் எனக்குத்தான் தெரியும் நான் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று. எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றேனா, அல்லது வெளிப்படையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி விட்டு மறைமுகம் என்று வந்துவிட்டால், மக்கள் பார்க்காத நிலை, என்னுடைய குடும்பம் பார்க்காத நிலை, உறவுகள் பார்க்காத நிலை, ஜமாத்தார்கள் பார்க்காத நிலை என்று வந்துவிட்டால் என்னுடைய நிலையை நான் மாற்றிக் கொள்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியத்தில் நான் ஈடுபடுகின்றேன் என்பதை பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால், நாம் நாளை மறுமை நாளுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம். ஆனால் அந்த அமல்களை பலனில்லாத அமலாக மாற்றிவிடக் கூடாது. இன்றைக்கு பார்க்கின்றோமா இல்லையா? வெளிப்படையிலே பார்க்கும் பொழுது அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள், நோன்பு நோற்பார்கள், சதக்காக்களை கொடுப்பார்கள், இன்னும் இன்ன பிற நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் மறைமுகம் என்று வந்துவிட்டால் பாவங்களை, தீமைகளை, மார்க்கம் தடுத்த விஷயங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு தான் வந்துடும். எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவது, வட்டி வாங்குவது, இன்னும் எதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ
அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக மறைவான நேரம் என்று வந்துவிட்டால் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. அப்படி இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 2 பாவங்கள் எது என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, ஜகாத்தை பொறுத்தவரை ஜகாத்தை பற்றி பேசியாக வேண்டும். ஜகாத்தை மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறது. மார்க்கத்தினுடைய 5 தூண்களில் மிக முக்கியமான ஒன்று ஜகாத். ஜகாத்தை ஒரு முஸ்லிம் அதனுடைய அளவை அடைந்து விட்டால் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே உபயோகிக்கின்றான். வஅகீமுஸ் ஸலாத வஆத்து ஸகாத், வஅகீமுஸ் ஸலாத வஆத்து ஸகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனிலே. ஏன் இந்த ஜகாத் என்பது நம் மீது கடமை. இன்றைக்கு இதை உணராமல் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜகாத் தன் மீது கடமையாகிவிட்டது என்பதை தெரியாமல் ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தன் மீது ஜகாத் கடமையாகிவிட்டது என்று தெரிந்த பிறகும் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எப்படி தொழுகையை பார்க்கிறார்கள் அதை கொண்டு பார்ப்பது கிடையாது. உண்மையான நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், தொழுகையை நாம் எப்படி பார்க்கிறோம், எந்த அளவுக்கு கடமை, அதை நிறைவேற்றியாக வேண்டும், அதை நிறைவேற்றாவிட்டால் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நினைவு கூறக்கூடிய நாம், ஜகாத் என்கின்ற விஷயம் வரும் பொழுது பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் 85 கிராம் தங்கத்தை அடைந்து விட்டாரோ அவர் 2.5% என்ன கொடுக்கணும், அதற்கான தொகையை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க அதை கொடுப்பதற்கு மனம் வரமாட்டேங்குது. அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை இஸ்லாமிய பூமியாக இருந்தது என்று சொன்னால், ஜகாத்தை பெறுவதற்கு ஒரு நபரை நியமிப்பார்கள், அவர்கள் எடுத்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக நீங்கள் ஜகாத்தை ஈடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். நபியை பார்த்து சொல்லும் பொழுது, "குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம்", நீங்கள் அவர்களிடமிருந்து சதகாவை ஜகாத்தை நீங்கள் எடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப இது நம்முடைய பூமி, நம்முடைய நாடு என்பது இஸ்லாமிய பூமி கிடையாது. மாறாக எனக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் உரித்தான ஒரு நிலை. என்னுடைய பொருளாதாரம் ஜகாத்தை அடைந்து விட்டதா இல்லையா என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு பலர் அதை அப்படியே மூடி மறைத்து கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இதைதான் நம்ம சொல்றோம். நமக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய ஜகாத்துடைய நிலை. என் மீது ஜகாத் கடமையாகி விட்டது, நான் அந்த பொருளாதாரத்தை அடைந்து விட்டேன் என்பது எனக்கு தான் தெரியும். அப்படி தெரிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், உடனே அந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஜகாத்தை நிறைவேற்றினால்தான் அது ஹலாலான தூய்மையான பொருளாதாரமாக இருக்கிறது. என்று சொன்னால் ஜகாத்தை எதற்காக மார்க்கம் கொடுக்க சொல்கின்றது? ஜகாத் என்பதற்கு அர்த்தம் என்ன? தூய்மை. துதஹிருஹும் குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும், அவரை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக அவரிடமிருந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஜகாத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஜகாத் என்கின்ற கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றாக வேண்டும். அது நம்ம மீது உள்ள கடமை. அதை கொடுக்காவிட்டால் மிகப்பெரிய தண்டனை இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தண்டனை இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த பொருளாதாரத்தை, எந்த வெள்ளியை, எந்த தங்கத்தை தலைமையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறோமோ, எதை மிகப்பெரிய ஒன்றாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுவே நாலு மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும். நமக்கு தண்டனை அளிக்கப்படுவது என்பது அதன் மூலமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பான், ஈமான் கொண்டவர்களே, பாதிரிமார்களில் இருந்தும் சன்னியாசிகளில் இருந்தும் அதிகமானோர் மக்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுகின்றார்கள். வல்லதீன யசுத்தூன அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதை விட்டு அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு இழிவான வேதனை கொண்டு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஃபபஷ்ஷிருஹும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவது நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு சொல்லி காட்டுறார். எப்பவுமே சுப செய்தி என்பது பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், அவன் வேதனை செய்யக்கூடிய வசனத்தை சொல்லும் பொழுது கூட ஃபபஷ்ஷிருஹும் என்பதாக சொல்லுவான். அவர்களுக்கு இனிவான வேதனை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவான். எதற்காக?
இது எதற்காக என்று சொன்னால் அந்த வேதனையுடைய கடுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்காக. அது மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். அந்த தங்கமும் வெள்ளியும் நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்தில் காய்ச்சப்பட்டு அவருடைய முதுகுகளிலும் வினாப்புறங்களிலும் நெற்றியிலும் அவர்களுக்கு சூடு போடப்படும். அது மட்டுமல்ல, இறுதியாக அவர்களுக்கு சொல்லப்படும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். இதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சேமித்து வைத்தது, நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ அதையே நீங்கள் சுவையுங்கள் என்பதாக சொல்லப்படும். இந்த வசனத்தை சாதாரணமாக எடுத்து விடக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு யோசித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஜக்காத்துடைய நிலையை அடைந்து விட்டதா இல்லையா, அது என் மீது கடமையா இல்லையா? எந்த அளவுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சதக்காவை போன்று கிடையாது. மார்க்கம் அடிப்படையான மார்க்கத்தினுடைய தூண்களில் ஒன்றாக ஜக்காத்தை சொல்லி காட்டுகிறது. இன்றைய பெண்கள் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்குத்தான் தங்கம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக தங்கம் இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் ஜக்காத்துடைய நிலையை அடைந்து விட்டேனா, ஒவ்வொரு வருடமும் எனக்கு அந்த அளவை அடைந்து விட்டதா என்பதை சோதித்து பார்த்துக் கொண்டு அதை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது மார்க்க நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பல மக்கள் அதிலே கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நமக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறோம் என்பதை பார்த்துதான் நம்முடைய ஈமானுடைய நிலை, நம்முடைய ஈமான் அடையாளம் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் நிஃபாக் முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிகீன்கள் அதிகமாக இருந்தார்கள். அவருடைய நிலை என்ன? தொழுகை என்பது அவர்களால் செய்ய முடியாது. தொழுகை என்ற இபாதத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அதே போன்று ஜக்காத்துடைய நிலை ஏற்படும் பொழுது அவர்களால் கொடுக்க முடியாது. என்னன்னு சொன்னால் அவர்கள் உண்மையான ஈமானை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெளிப்படையில ஈமானை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஈமானை அடையாளம் காணக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஜக்காத் என்பது. யார் ஒருவர் ஜக்காத்தை அடைந்தவுடன் இன்னொரு இறைவனுக்காக நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தில் யார் வருகின்றாரோ அவர்தான் உண்மையில் ஈமானிய உணர்வோடு இருக்கிறார் என்பதாக அர்த்தம். எனவே இதை அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது இதை நம்முடைய ஈமானை அடையாளம் காணக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் பேசுவது. இன்றைக்கு கால சூழல் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், பாவங்கள் எல்லாம் அழிந்து காணப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய எதிரிகள் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல திட்டங்களை போடக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் எவ்வாறு இருக்கிறது, இருவரும் கலந்து படிப்பது போன்று இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அவலங்கள் கேவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முஸ்லிம் பெண் பர்தாவை அணிந்து கொண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு அந்நிய ஆணோடு, அதுவும் மாற்று மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபரோடு சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கேட்டால் என்னுடைய உரிமை, என்னுடைய வாழ்க்கை, நீங்கள் ஏன் தலையிடுகின்றீர்கள் என்று எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. ஒன்று ரெண்டு அல்ல, அதிகமான பெண் பிள்ளைகள் அதே போன்று இளைஞர்கள் இது போன்ற காரியங்களில் இலகுவாக ஈடுபடுகின்றார்கள். என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் தெரியாது, என்னுடைய உறவுகளுக்கு தான் தெரியாது, என்னுடைய ஜமாத்தார்களுக்கு தான் தெரியாது என்று சொல்லி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக இது போன்ற பாவங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தான் காரணம். மார்க்கத்தை சரியான முறையிலே சொல்லி வளர்க்கவில்லை. யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், யாரை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது அழகிய முறையிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய மர்ம உறுப்பு மட்டும் விபச்சாரம் செய்வது கிடையாது, மாறாக ஒருவருடைய கண்ணும் விபச்சாரம் செய்கிறது, ஒருவருடைய நாவும் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை யார் ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்கின்றாரோ அவர், யார் ஒருவர் இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்றார்களோ இந்த உலகத்தில் எந்த ஒரு கேவலங்களும் அவல நிலையும் ஏற்படாது. யாரும் கற்பழிக்கப்பட மாட்டார்கள், விபச்சாரத்தை யாரும் சொல்ல மாட்டார்கள்,
மோசமான மானக்கேடான செயல்கள் எதுவும் நடக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்றால் என்ன? தேவையில்லாமல் பார்ப்பது. வாய் செய்யக்கூடிய, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்றால் என்ன? இச்சையை தூண்டும் வகையில் பேசுவது என்று சொன்னார்கள். இப்படி கண் செய்யக்கூடிய விபச்சாரமும் அவருடைய நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன முடிவெடுக்கிறது? இறுதியிலே மனம் இயங்குகிறது, இச்சையை தூண்டுகிறது, இறுதியில் அவருடைய மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகின்றது அல்லது பொய்ப்படுத்துகின்றது என்று சொன்னார்கள். இதற்காக மார்க்கம் ஆண்களை தன்னுடைய பார்வை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அதே போன்று பெண்கள் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது எதற்காக சொல்லி காட்டுகிறது? இது போன்ற நிகழ்வு ஏற்படும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு இதை தடுத்துக் கொண்டாலே போதும் இந்த உலகத்தில் அதிகமான கேவலங்கள், அவலங்கள், மானக்கேடான விஷயங்கள் நடைபெறுவதற்கு நம்மால் தடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு நடப்பதில்லையே. அல்லாஹ் மீது பயம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டு திரிந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதை மிகவும் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பெற்றோர் நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், எங்கே போகின்றார்கள் என்பதை கவனிப்பது அவர்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை சரியான முறையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவர்கள் மீது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான பாவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மிக முக்கியமான 2 அம்சங்களை மட்டும் நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது சக்காத்துடைய நிலையை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் என்ற அடிப்படையில் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும், இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிக்கும் பொழுது அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமான ஈமானிய கல்வி நமக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள் என்று பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை அந்த அளவுக்கு ஒளிபிடிக்க வைத்திருந்தார். நமக்கெல்லாம் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. ஆனால் அந்த வரலாறுடைய படிப்பனையை நாம் எடுக்காமல் இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மந்திரி அவரிடத்தில் விற்கப்படுகின்றார். நமக்கெல்லாம் தெரியும் அசீஸ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அந்த அசீஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்குகின்றார்கள், அவருடைய அரண்மனைக்கு கூட்டிச் செல்கின்றார்கள். அங்கே என்ன நடக்கிறது? அந்த அசீஸினுடைய மனைவி தவறான பாதையின் பக்கம் அழைக்கின்றார்கள். அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஈமானை உறுதியை கொடுத்ததன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்தை விட்டு மறுத்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் தெரியுமா? அவர்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, பாவத்தினுடைய சூழ்நிலை இல்லாமல் இருந்த போதிலும் கூட நாம் பாவத்தின் பக்கம் போய் விழுகின்றோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்க நடந்த நிகழ்வு என்ன? அந்த பெண்மணி சொல்கின்றால், நீங்கள் இந்த பாவத்தை செய்தால் உங்களை விட்டு விடுகின்றேன். எப்படிப்பட்ட நிலை? பாவத்தை செய்தால் உங்களை விட்டு விடுகின்றேன். அதே நீங்கள் பாவத்தின் இந்த அழைப்பிற்கு நீங்கள் இணங்காவிட்டால், இந்த பாவத்தை நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பதிலை சொல்லும் பொழுது உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். அவருடைய ஈமானிய உறுதி, அவருடைய ஈமானிய அல்லாஹ் மீது உள்ள அச்சம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், قال رب السجن احب الي مما يدعونني اليه. இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலையை சிறந்தது என்று சொன்னார்களா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த ஈமானை உறுதியோடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கும். எப்படிப்பட்ட நிலை என்பதை பார்க்க வேண்டும். பாவத்தை செய்வதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருந்த போது அதை செய்தால் அவனை விட்டு விடுகின்றேன், அதை செய்ய மறுத்தால் தான் உன்னை சிறையில் போடுவேன் என்று சொன்ன மாத்திரத்திலும் சொன்ன போதிலும் அவருடைய நிலை அல்லாஹ்வை அஞ்சினார்கள். எனக்கு இது போன்ற சுகத்தை விட, இதை போன்ற பாவத்தில் ஈடுபடுவதை விட அந்த மோசமான சிறைச்சாலை, என்னுடைய உடலை ஒதுக்கெடுக்கக்கூடிய, என்னுடைய உடலை நாசமாக்கக்கூடிய, எனக்கு கஷ்டம் தரக்கூடிய அந்த சிறைச்சாலை எனக்கு மேலானது என்று அதன் பக்கம் சென்றார்களா இல்லையா? இப்படி நம்முடைய முன்னோர்கள், நபிமார்கள், நபித்தோழர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை நம்மால் எடுக்க முடியும், ஏராளமான செய்திகள் நம்மால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, இத்தகில்லாஹ ஹைதுமா குன்தும், எந்த நேரத்திலும் சரி அல்லாஹ்வை, எந்த நிலையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அது மறைவாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு
டெக்னாலஜி மூலமாக வளர்ந்திருக்கக்கூடிய கேமரா, இது போன்ற விஷயங்களுக்கு பயப்படுகிறோம். என்னோடு இருக்கக்கூடிய சக தோழர், என்னுடைய உறவுகள், என்னுடைய குடும்பம் என்று இவர்களுக்கெல்லாம் பயந்து ஒரு சில பாவத்தை விடுகின்றோம். என்னுடைய ஜமாத்தார்கள் அவர்கள் பார்த்து ஏதோ சொல்லிவிடக்கூடாது என்று ஒரு சில பாவங்களை விடுகின்றோம். ஆனால் என்னுடைய இறைவன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஏன் வரமாட்டேன்? அது எண்ணம் ஏன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவன் சமய, அவன் பசீர், அவன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் அறியக்கூடியவன், எல்லா ஞானம் அவனுக்கு இருக்கிறது என்கின்ற நிலையிலும் கூட பாவத்தை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் மீது உள்ள ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ் மீது உள்ள அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஈமானிய பலகீனத்தில் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன், இரக்க குணமுடையவன் என்கின்ற செய்தியை மட்டும் புகுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன் தான், இரக்க குணமுடையவன் தான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தும் விதமாக சொல்லி காட்டுகின்றார். நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நான் மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். அதே நேரத்தில் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார், வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், நிச்சயமாக என்னுடைய வேதனை என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்றால் சொல்லி காட்டார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இரண்டிற்கு மத்தியில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் அஞ்சியவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் சரியான முறையிலே, நேரான முறையிலே, நேரிய பாதையில் வாழக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க முடியும். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பண்பாட்டு சகோதரர்களே, வெளிப்படையில் நாம் ஒரு பாவத்தை விடுகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல. என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரன் இருக்கிறார் என்கின்ற காரணத்திற்காக விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு உள்ளத்தில் அவர் இருக்கிறார், எனவே நான் இந்த பாவத்தை விடுகின்றேன் என்று எண்ணம் வரலாம். ஆனால் தனிமையில் ஒரு மனிதர் ஒரு பாவத்தை விட்டு விலகுகிறார் என்று சொன்னால் ஷைத்தான் அவரை வழிகெடுத்த போதிலும் இல்லை, இது ஷைத்தானுடைய எண்ணம் என்று சொல்லி யார் அந்த இடத்தில் பாவத்தை விட்டும் தீமையை விட்டு விலகி வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலி மிகப்பெரியதாக இருக்கிறது. ஏன் அந்த இடத்தில் அவர் பாவத்தை விடுகிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் விடுகிறார். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, அவனுடைய வேதனையின் பயத்தின் காரணமாக இஹ்லாஸான முறையிலே அந்த பாவத்தை விட்டு விலகுகிறார். எனவே அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி மிகப்பெரியது. சூரா முல்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், இன்னல் லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யார் ஒருவர் தன்னுடைய இறைவனை மறைவில் அஞ்சி வாழுகிறார்களோ லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் கபீர் என்பதாக சொல்லி காட்டுகிறார். மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கூலியை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் கூலி தருகிறேன் என்று சொன்னாலே மிகப்பெரியதாக இருக்கும். மிகப்பெரிய கூலி தருகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதற்கு உதாரணமாக பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறுவன் பாலைவனத்தில் ஒரு சிறுவனை பார்ப்பார்கள். அந்த சிறுவன் நோன்பு நோட்டுக் கொண்டு அந்த பாலைவனத்தில் வெயிலில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருப்பான். இதை பார்த்த மாத்திரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு ஆச்சரியம். எப்படி இந்த சிறுவன் வெயிலில் நோன்பு நோட்டு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த சிறுவனை சோதிப்பார்கள். எப்படி சோதிப்பார்கள்? அந்த சிறுவனுக்குள்ளே கேட்கின்றார்கள், சிறுவனே இந்த ஆட்டிலிருந்து ஒரு ஆட்டை எனக்கு தந்துவிடு என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் சொன்னார், இல்லை, இது என்னுடைய ஆடுகள் கிடையாது, என்னுடைய எஜமானுடைய ஆடு, நான் ஒரு ஆடு மீட்பாளன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீ உன்னுடைய எஜமானிடத்திலே அந்த ஆட்டை ஓனை சாப்பிட்டு விட்டது என்பதாக சொல்லிவிடு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த சிறுவனுடைய ஈமானிய வெளிப்பாடு எவ்வாறு இருந்தது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சியவனாக அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் படிப்பினை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உடனே அந்த சிறுவன் சொன்னான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்ற ஈமானிய உணர்வை வெளிப்படுத்திய தருணம் அது. அந்த இடத்துல எஜமான் இல்லை, எஜமான் இருந்திருந்தால் அந்த செயலை செய்ய மாட்டோம் என்று சொல்லவில்லை. மாறாக எஜமான் இல்லாத போதிலும் கூட அந்த இடத்தில் அந்த காரணம் சரியான சீரான காரணமாக இருந்த போதிலும் கூட என்னென்னு சொன்னா அன்றைய காலகட்டத்தில் ஓனாய் சாப்பிட்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தது. அப்படிப்பட்ட சரியான நியாயமிக்க காரணம் இருந்த போதிலும் கூட அந்த சிறுவன் அல்லாஹ்விற்கு அஞ்சியவனாக நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அந்த சிறுவனுக்கு கொடுத்த கூலி நமக்கு எல்லாம் தெரியும். எப்படி உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த எஜமானிடத்தில் சென்று அந்த அனைத்து ஆடுகளையும் வாங்கி இந்த சிறுவனுக்கு கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் இந்த சிறுவன் ஆடு மேய்ப்பாளனாக இருந்தவன் அந்த ஆடுகளுக்கு நாம் எஜமானனாக மாறுகின்றான். இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி.
இது ஒரு சிறிய ஒரு சம்பவம் தான். ஆனால் இதைவிட மிகப்பெரிய அளவிலான கூலிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதற்கு தகுதியானவன், ஆற்றல் மிக்கவன். எப்படி வேண்டுமானால் கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சு வாழ வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ்வை சரியான முறையில் சீரான முறையில் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அஞ்சு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி மிகப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஈமான் கொண்ட மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். என்ன பரிசோதனை? வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். உங்களுடைய ஆத்மா எதை சம்பாதித்திருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கட்டும், பரிசோதித்து பார்க்கட்டும் என்றால் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் எதை தெரிவிக்கின்றது? நம்முடைய உள்ளத்தை அவ்வப்போது பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஈமானை உறுதியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அந்த மரணம் அடையக்கூடிய அந்த நேரத்தில் சரியான முறையில் ஈமான் கொண்டு முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வை அஞ்சு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தல் முடிவான என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பிற்கின் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமஇய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், நம்முடைய ஜமாஅத்தின் கீழ் ஏராளமான நற்பணிகள், அதிகமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜம்இய்யாவின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல் மனார் ஹிஃபுல் மதரசா பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதிலிருந்து அதிகமான மாணவர்கள் குர்ஆனை மனனமிட்டு முழுமையாக மனனம் செய்து வெளியேறியிருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் அறிவோம், தெரிவோம். அவர்கள் இன்னும் பல இடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், துறவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பணி தொய்வின்றி அதிகமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உதவி மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆனை மனனம் செய்வது, அறிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது என்பது மிக மேலான ஒரு அமல். அந்த அமலை செய்வதற்குண்டான பணியில் ஈடுபடுவது என்பது, அதை நிர்வாகம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார தேவை என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. خيركم من تعلم القرآن وعلمه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பணியில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும். இது போன்ற நன்மையான காரியங்கள் ஏதோ நிர்வாகம் செய்கிறது என்று நாம் பார்த்துவிட்டு போவது கிடையாது. மாறாக அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களுக்கு உதவியாக நாம், ஒத்தாசையாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பங்களிப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னென்று சொன்ன அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டார். அந்த பொருளாதாரத்தை கொடுத்ததற்காக அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தினால் மட்டும்தான் இன்னும் அதிகப்படுத்தி தருவான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு சவால். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகின்றேன். எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை நன்மையான காரியங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது. இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பணி, முக்கியமான ஒரு அமல். இதிலே நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அதிகப்படுத்தி தருவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது எந்த எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும்? நான் இதை சேமிக்கின்றேன் என்ற எண்ணத்தில் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்திற்காக, இந்த உலக ஆதாயத்திற்காக எத்தனையோ முறை சேகரிக்கின்றோம். மருத்துவத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, வருங்காலத்திற்காக என்று சொல்லி பொருளாதாரத்தை சேமிக்கின்றோம். அதே போன்றுதான் இது போன்ற அமல்களுக்கு, இது போன்ற நிலைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்கா என்பது சேமிப்பு.
நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி நமக்கு தருகின்றான். நாளை மறுமை நாளுக்கான சேமிப்பை நாம் சேமிக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தோடு கொடுங்கள். அது எவ்வளவாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே நம்முடைய மஸ்ஜிதுல் அன்சாரியை வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஃபுல் மதரசா அழகிய முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கான தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது 2.5 சென்ட் நிலம் வாங்கப்பட்டு அதற்கான அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 லட்சம் தேவை என்ற நிலையில் இப்பொழுது வரை 6 லட்சம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 லட்சம் தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த இறை பணிக்காக, இந்த நற்பணிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள். இது உங்களுடைய பங்காக இருக்கிறது. இது நீங்கள் கொடுக்கக்கூடிய சேமிப்பு. நாளை மறுமை நாளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கொடுக்கக்கூடிய 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறார். நாளை மறுமை நாளே பன்மடங்காக உங்களுக்கு இருக்கும் என்பதையெல்லாம் நினைவில் கொண்டு இது போன்ற செயல்பாடுகளில் நற்பணிகளில் உங்களுடைய பங்கை நீங்கள் விதைத்தாக வேண்டும். அது உங்களுக்கு நாளை மறுமையானே மரமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு நன்மைகளாக, மழை போல் நன்மைகளாக உங்களுக்கு இருக்கும். எனவே இதை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு அதற்கான வசூல் எடுக்கப்படுகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஹிஃபுல் மதரசாவிற்காக அதிகமாக கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கி தருவார். ஒரு பொழுதும் சதகா நம்முடைய பொருளாதாரத்தின் எந்தவரையும் குறைத்து விடாது. ஷைத்தானுடைய எண்ணம் நாம் கொடுக்கும் பொழுது குறைந்து விடுவோம் என்ற எண்ணத்தை போடுவான். அது மிக மோசமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது ஷைத்தான் ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அதிகமான பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய மக்களாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதவி செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.